Hi students, welcome to Vedha Max. நம்ம 12ஆம் வகுப்புல chapter 9ல எடுத்துக்காட்டு 9.29 பார்க்கலாம். மதிப்பிடுக இன்டெக்ரல் 2 to 3 root x divided by root 5 minus x plus root x into dx. இது வந்து மதிப்பிடணும் நம்ம. ஓகேங்களா? முதல்ல கொடுத்திருக்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? I equal to integral 2 to 3 root x divided by 5 minus x plus root x into dx என்க. ஓகேங்களா? கொடுத்துருக்கிற சார்பை நம்ம ஐன்னு எடுத்துக்கிறோம், நாமளாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் ஒரு பண்பை பயன்படுத்த போகிறோம். இன்டெக்ரல் a to b f of x into dx equal to integral a to b f of a plus b minus x into dxன்னு எழுதணும். ஓகேங்களா? அதாவது அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் கூட்டி எக்ஸை வந்து கழித்து எழுதணும். அது f of x dxன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம என்ன எழுதணும்? இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த பண்பை அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது i ஈக்குவல் டு முதல்ல இதை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். i ஈக்குவல் டு என்னென்னு எழுத போகிறோம்? a to b 2 to 3ங்களா இன்டெக்ரல். அடுத்தது இங்கே f of a plus b minus xங்களா. எக்ஸுங்கிறத அவ்வளோலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை பிரதியிட போகிறோம். ஏவோட மதிப்பு லோயர் லிமிட்டு, பியோட மதிப்பு அப்பர் லிமிட்டுங்களா. அப்போ 2 + 3 மைனஸ் எக்ஸுங்களா. அப்போது 5 மைனஸ் எக்ஸு. இந்த எக்ஸுங்கிறத அவ்வளோலாம் நம்ம என்னென்னு பிரதியிடணும்? 5 மைனஸ் எக்ஸுன்னு பிரதியிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ரூட் எக்ஸுங்களா. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு பிரதியிட போகிறோம்? 5 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை இங்கே ரூட்டு 5 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 5 மைனஸ் எக்ஸுன்னு பிரதியிடணும். ப்ளஸ் ரூட்டு எக்ஸுக்கு பதிலாக 5 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? அடுத்து இன்ட்டு டிஎக்ஸு. அடுத்து 2 to 3 ரூட்டு 5 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை இங்கே ரூட்டு 5 இந்த மைனஸ் உள்ளே பெருக்கலாங்களா. மைனஸ் 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு வந்துருங்களா. ப்ளஸ் இங்கே ரூட் 5 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. இப்போது இந்த ப்ளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல் ஆகிடுதுங்களா. ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 to 3 ரூட் ஆஃப் 5 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை இங்கே ரூட் எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே 5 மைனஸ் எக்ஸ் ரூட் 5 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவும் ஐயோட மதிப்புங்களா. இப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம கூட்ட போகிறோம். 1ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? i + i 2iன்னு வந்துருங்களா. அடுத்து இங்கேயும் இன்டெக்ரலோட மதிப்பு 2 to 3 இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து இன்டெக்ரலோட மதிப்பு 2 to 3ன்னு இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே காமனாக ஒரே இன்டெக்ரல் மதிப்பை போட்டுக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கூட்டினா என்ன வரும்? ரூட் எக்ஸு டிவைடட் பை ரூட் 5 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ். ஓகேங்களா? ப்ளஸ் டிஎக்ஸ் வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால பொதுவாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதை கூட்டினா ஈக்குவேஷன் 2 கூட்டினா 5 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 மைனஸ் எக்ஸ். இப்போ ரெண்டுக்கும் காமனாக டிஎக்ஸ் இருக்குது. ஏன்னா இதுலேயும் டிஎக்ஸு இதுலேயும் டிஎக்ஸ் ரெண்டுலேயும் வெளியே காமனாக எடுத்துட்டோம். ஏன்னா கூட்டும்போது வெளியே காமனாக வெளியே எடுத்தாச்சு. 2 ஐங்களா. 2 to 3 இங்கே பகுதி 2 சேமாக இருக்குங்களா. அப்போது ஒரு முறை போட்டுக்கலாம். ரூட் 5 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட் எக்ஸுங்களா. மேலே ரெண்டையும் பகுதி 2 காமனாக இருந்தால் தொகுதி 2ஐயும் அப்படியே கூட்டிக்கலாங்களா. அப்போது 5 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்களா. இப்போது மேலேயும் கீழே சேமாக்குறதுனால அடிச்சிடலாங்களா. அடிச்சிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது? நமக்கு வெறும் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். அடுத்து டிஎக்ஸை தொகையிட்ட என்ன கிடைக்கும்? எக்ஸு. இப்போ லிமிட்டை பிரதியிடணும். நமக்கு இங்கே 2i அப்படியே தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போது லிமிட்டை பிரதியிட்டா 3 அப்பர் லிமிட்டை பிரதியிடணும் மைனஸ் லோயர் லிமிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 2i ஈக்குவல் டு 3ல் 2 கழிச்சா 1ங்களா. அப்போது ஐயோட மதிப்பு நமக்கு என்ன வரும்? 1 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். இதுதான் வந்து இந்த கணக்கோட விடை. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம்பிள் சம். ஓகேங்களா? எக்ஸாமில் கேட்ட சம் இது. இதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம்மும் கூட. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.